மேஷ ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுள்ள ரொம்பவே ஒரு பயனுள்ள தகவல் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்க போகுது. நீங்கள் மேஷ ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா எந்த வழியில் பயணம் செஞ்சாலும் போகிற வழியில் ஒரு தடங்கள் இருக்குது அப்படின்னாலே அது மேஷ ராசி அன்பர்கள் தான். எந்த இடத்துலையுமே ஒரு தடை இல்லாமல், ஒரு பிரச்சனை இல்லாமல், ஒரு விஷயத்தை முடித்ததா, ஒரு மன வருத்தம் இல்லாமல் ஒரு சந்தோஷம் கிடைச்சதா மேஷ ராசிக்கு வரலாற்றிலே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயம் நீங்கள் விரும்பின பொருளே உங்களுக்கு கிடைக்கிறதா இருந்தாலுமே அதில் பலவிதமான சிக்கல்கள், பலவிதமான கஷ்டங்கள், மன கஷ்டங்களுக்கு பிறகு தான் உங்களுக்கு அந்த விஷயமே உங்கள் கைக்கு கிடச்சிருக்கும். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்காக இந்த பதிவு ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பதிவை போடுறதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்களை தெரியாமலேயே மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அனாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. என்னதான் காசு பணம் இருந்தாலுமே உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியில் சொல்கிறதுக்கு நீங்கள் யாருமே இல்லை. உதவின்னு போயிட்டு கேட்டால் கூட ஒரு ஆள் கூட உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் உதவி பண்ணவங்க உங்களுடைய ஃபோனை கூட எடுக்க மாட்டாங்க. கூட பிறந்தவங்களாக கூட இருக்கட்டும், தாய் தந்தை சகோதரர்கள் உறவினர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி யாராக இருந்தாலுமே சரி, எவ்வளோதான் நீங்கள் பாசத்தை காட்டினாலும் சரி, சுயநலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க புரிய வச்சுருவாங்க. பாருங்கள், அங்கே தான் மேஷ ராசிக்கு வாழ்க்கையில் ஒரு முதல் அடி விழுகுது அப்படின்னு கூட சொல்லலாம். அன்புக்கு ஏங்குற ராசியில் நிறைய ராசி இருக்குது. ஆனால் இந்த நம்பிக்கையை இழந்த ராசி அப்படின்னும் போது மேஷ ராசி தான். ஒவ்வொரு மனுஷனுக்குமே காயம் இருக்குது அப்படின்னா இந்த மேஷ ராசிக்கு எங்கே திரும்பினாலும் காயம்தான். யாருமே இவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்ததா சரித்திரமே கிடையாது. குறிப்பாக மேஷ ராசியில் பெண் நேயர்களாக இருந்தாலும் சரி, உடலாலும் உள்ளத்தாலும் சரி, அனுபவித்த சித்திரவதைகள் அதிகமாகவே இருக்குது. பெண்களால் அதிக ஆபத்தை சந்தித்த ராசியும் கூட மேஷ ராசின்னு தான் சொல்லலாம். ஆனாலும் பெண்களுக்கு ஆபத்தை சந்தித்த ராசியும் மேஷ ராசி தான். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாலும், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலுமே சரி, ஒரு தனி மனித கௌரவம், அதாவது ஒரு தனிமையாக ஒரு கௌரவம் இருக்கும் இல்லையா, அந்த கௌரவத்தையே இழந்த ராசியும் மேஷ ராசி தாங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயம், ஒரு நேர்மை இருந்தாலுமே கூட வேலையை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக நம்ம காதுலேயே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த விஷயம், நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் ஒரு 3 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக மாற்றப் போகுது. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு மேசராசி அன்பர்களுக்கும், உங்களுக்கு தெரிந்த மேசராசி அன்பர்களுக்கும் இந்த பதிவு நீங்கள் அனுப்பி வைங்க. மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து வாழக்கூடியவர்கள். யாருடைய பொருளுக்குமே, யாருடைய தேவையற்ற பிரச்சனைகளுக்குமே நீங்கள் தலையிடாதீங்க. உங்கள் மனசில் நேர் எண்ணங்களை கொண்டு இருக்கீங்க. கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கூட நம்பிக்கையை வளர்த்து கொள்ளக்கூடிய தைரியம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவங்கள், உலகம் சுற்றும் வாலிபர் அப்படின்னு பார்த்தாலுமே மேஷ ராசிக்காரங்க தான். இப்பேற்பட்ட மேஷ ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் தனி மனித ஒழுக்கம் அதிகமாகவே இருக்கும். தனக்கு தெரிந்த விஷயத்தை அடுத்த
அடுத்தவர்களுக்கும் சொல்லி தருவது பார்த்திங்கனாலும் அதுவும் மேஷ ராசிக்காரங்க தான். தான் கிட்ட இருக்கக்கூடிய பொருளை வந்து அடுத்தவருக்கு கடனாக கொடுக்கறதும் மேச ராசிக்காரங்க தான். அப்பேற்பட்ட மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், எந்த விதமான பிரச்சனையும் அனுபவிக்காமல் இருக்கணும், சின்ன சின்ன தடங்களை தகர்த்திட்டு ஒரு வெற்றி பாதைக்கு போகணும் அப்படின்னா காளையார் கோவில் இருக்கும். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காளையார் கோவில் எங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான ஒவ்வொரு மேச ராசிக்காரர்களும் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும், பிரச்சனைகள் குறையும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி என்ன தோஷம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எந்த வயசு இருந்தாலுமே பரவாயில்ல, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ரகசியத்தை இந்த மாற்றம் இந்த கோவில் வந்து கட்டாயமாக மாற்றி தரப்போகுது. ஏன் நம்மை இவ்வளவு தூரம் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு வீட்டோட பேஸ்மெண்ட்டு நல்லா இருக்கும், அதுக்கு ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறோம். அந்த கோவில் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா காளையார் கோவில், சிவன் கோவில் தான். இந்த கோவில் பெயர் வந்து சொர்ணகாலீஸ்வரர் கோவில். கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க, ஊரில் வந்து பெரிய சிவன் கோவில், ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில். 3 ரகசியம். முதல் ரகசியம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்கிட்டேயும் எக்காரணம் கொண்டும் டீல் வச்சுக்காதீங்க. பணம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் மட்டும்தான் முதல்ல உங்களுக்கு அசிங்கப்படுறீங்க. அதை வந்து நான் அழுத்தம் திருத்தமாகவே சொல்கிறேன். பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தலையிட வேண்டாம், கொடுக்கல் வாங்கல் வேண்டவே வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய தலையீட்டை நீங்கள் அதில் போயிட்டு குறைச்சிக்கிற வழியை பாருங்கள். 2வது ரகசியம், யாராவது வந்து நம்மளை தூக்கி விடுவாங்களா, யாராவது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, உங்களுக்கு ஸ்கூல் வேணுமா நீங்கள் தான் போகணும், உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் வேணுமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும், உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணும், எப்படி சம்பாதிக்கணும், எங்கே வேலைக்கு போகணும், எந்த பெண் பிடிக்கும் எந்த ஆண் பிடிக்கும், நீங்கள் எந்த வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் வந்து வீட்டுக்கு வாசல் குடி போகணும். அனைத்து முடிவுகளையுமே வேறு யார் துணையும் இல்லாமல் முடிவெடுத்தீங்க அப்படின்னா அதில் 100% உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும். அதே நேரத்தில் யாராவது ஒருத்தவங்களோட அறிவுரையோ இல்லை மற்றவங்களோட யாராவது ஒன்று சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் கேட்டுகிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டி இல்லாத ஒரு விஷயம். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்களாக முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உடனே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். 3வதாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கடைசி விஷயம். இந்த விஷயம் வந்து கட்டாயமாக எல்லாம் மேஷ ராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேவையற்ற நபர்கள் மீது அன்பு வைத்து பழகாதீங்க. உங்களுடைய அன்பு உண்மையானதாக இருக்கும், ஆனால் அந்த உண்மையான அன்பு போலியாக சித்தரிக்கப்படும், போலியாக ஏற்றுக்கொள்ளப்படும், போலியாக நிரூபிக்கப்படும். இறுதியாக நீங்கள் போலியாகப்படுவீர்கள். ஒரே வார்த்தை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய அன்பை ஏமாற்றப்பட்டு துரோகத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்குது, அசிங்கத்தை அவமானத்தை சந்திப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் லவ் அப்படிங்கிறது செட் ஆகாதா அப்படின்னு கேட்காதீங்க. கரெக்டான நபரை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான வாழ்க்கையை செய்ய உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு தோல் சாய ஒரு நபர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான நபரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிடாதீங்க. வாழ்க்கையில் கஷ்டப்படாதீங்க. இந்த மேசராசி நண்பர்களுடைய ஒரு முக்கியமான காலகட்டம், ஒரு முக்கியமான ஒரு மணித்துளிகள் வீணாக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 100% இந்த அன்பு நலம், இந்த மேரேஜ்
ஏற்படக்கூடிய தோல்விகள், பிரச்சனைகள், அந்தரங்க ஏமாற்றங்கள் மட்டும்தானே தவிர வேறு எதுவும் கிடையாது. எங்கேயாவது ஒரு அன்பு நமக்கு கிடைக்காதா? எங்கேயாவது ஒரு உண்மையான பாசம் கிடைக்காதா? சாப்பிட்டோமான்னு நம்மளை கேட்பதற்கு ஒரு நாதி இருக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் உங்களை ஒரு நாள் ஏமாற்றம் செய்யப்படும். திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஒரு பலமான வாழ்க்கை. மேஷம் செவ்வாய் அப்படிங்கிறது கிரகத்துடைய அதிபதியின் வீடு. சூரிய பகவான் உச்சம் பெறுகின்ற வீடு. சனி பகவான் நீச்சம் பெறுகின்ற வீடு. எல்லாமே கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு அரசியல்வாதிக்கு என்ன விஷயங்கள் கிடைக்குமோ அந்த விஷயங்கள் எல்லாமே மேஷத்துக்கு கிடைச்சிருக்கு. கடைசியாக ஒரு விஷயம், நீங்கள் எந்த துறையில் இருந்தாலுமே, எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலுமே, நீங்கள் அதிகமாக வணங்க வேண்டிய நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் மாதத்தில் முதல் நாள் இல்லை, நீங்களே ஏதாவது ஒரு நாள் சூஸ் பண்ணிக்கிட்டு விநாயகர் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு அவ்வளோ ஒரு மாற்றம் தெரியும். இதில் உங்களை கண்டிப்பாக இன்னும் ஸ்பெஷலாக அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.